இன்று நம் வாழ்வு சரியான வழிகாட்டுதல்களின்படி நம் வாழ்வை வாழ்கின்றோமா என்பது சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சிறு வயதில் நம்ம பெற்றோர் நம்ம வாழ்வு ஒரு நற்பண்புடன் ஒரு ஒழுக்கத்துடன் நல்லது சொல்லி நம்ம எல்லாரையும் வளர்த்திருப்பாங்க. வாழ்க்கை என்ன என்பதை நமக்கு தங்களுடைய வாழ்வால் கற்றுக் கொடுத்திருப்பாங்க. இப்படி தான் வாழணும், துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வாழணும், அதுதான் வாழ்க்கை என்று நம்மளை பல முறை நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அந்த அனுபவம் நம்மை தொடர்ந்து வழிகாட்டுகிறது. இன்றளவும் நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் இல்லாமல் இருக்கின்ற போது, உதாரணமாக அவர் இறந்து விட்டார்கள் என வைத்துக் கொள்வோம். அவர்கள் இறந்த பிறகு நம்முடைய வாழ்வு சில நேரங்களில் திசை மாறி போகின்றது. யாரும் நம்மை கேட்கவே மாட்டார்கள். நாம் என்ன செய்தாலும் அதுதான் சரி என்று வாழ்வோம். இதனால் நம் வாழ்வு திசை மாறி இறைவனை விட்டு வெகு தூரம் போகிறது. இதிலிருந்து வெளிவருகின்ற வாய்ப்புகளை கடவுள் பல மனிதர்கள் மூலமாக கொடுக்கின்றார். ஆனால் நாம் அதை கேட்க முடியாதவர்களாக மாறி வருகின்றோம். இப்படி வாழ்வை வாழ்பவர்களுக்கு, அதாவது யாரும் பேச்சை கேட்காம திசை மாறி போகிறவர்களுக்கு அரசன் யோவாசுவின் வாழ்வு அனைவருக்கும் ஒரு பாடமாக திகழ்கின்றது. அரசன் யோவாசு தனது 7ஆம் வயதில் அரசனானான், யூத அரசனானான். இவருடைய குரு யோயாதாவின் சரியான வழிகாட்டுதலின்படி இறைவனுக்கு உகந்த அரசனாக வாழ்ந்தான். அது மட்டுமல்லாமல் இறைவனுடைய ஆலயத்தை சாமர்த்தியமாக மக்களை கூட்டி ஒருங்கிணைத்து அதை கட்டி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் பாகாலின் கோவிலுக்கு சென்று உலக சிலைகளையும் செல்வங்களையும் தகர்த்தெறிந்தார். பாருங்கள், அவர் கடவுள் மீது கொண்ட அர்ப்பணிப்பு மிக பெரியது. ஆனால் குரு யோயாதா இறந்த பிறகு அரசன் யோவாசுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை, நல்லது சொல்ல யாரும் இல்லை. அதனால் அவர் தவறான பாதையில் தன் வாழ்வை செலுத்துகிறார். குரு யோயாதா இருக்கும் வரை ஆண்டவருக்கு உண்மையாக தன்னை அர்ப்பணித்தார். அதற்கு பின் அரசன் யோவாசுக்கு பணிந்து நின்ற இஸ்ரேலின் தலைவர்களுக்கு அவர் இணங்கியதால் அவர் வாழ்வு முற்றிலும் தீய வாழ்வாக மாறுகிறது. இதன் மூலமாக அசரோ கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட ஆரம்பிக்கிறான், மக்களையும் வழிபட ஆரம்பிக்கின்றான். இதிலிருந்து நாம் ஒன்று கற்றுக்கொள்ளலாம். நாம் பெற்ற வாக்குறுதியை மேலோட்டமாக எடுத்துக் கொள்கிறதனால் இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் தள்ளப்படுகின்றோம். அதனால் நாம் பெற்ற வாக்குறுதியை திருமணமாக இருந்தாலும் சரி, குருத்துவமாக இருந்தாலும் சரி, அதை நாம் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை நாம் அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இன்று நாம் தருகின்ற ஒரு நல்ல செய்தி. வாக்குறுதி என்பது ஒரு மனிதனின் அர்ப்பணத்தை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். கொடுக்கிற வாக்குறுதிக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது வாழ்வியல் மதிப்பீடாக விழுமியமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் எழும். ஏனோ தானோ என்ற மனப்பக்குவம் நம்மிடம் இருந்தாலும், பார்த்துக்கலாம் என்ற சிந்தனை நம்மிடம் இருந்தாலும், நம்முடைய வாக்குறுதி மேலோட்டமாகத்தான் இருக்கும். அரசன் யோவாசு வாக்குறுதியை மேலோட்டமாக நினைத்தார். இருந்தாலும் கடவுள் பல இறைவாக்கினர்களை அனுப்பி அவருக்கு எச்சரிக்கை விடுத்தார். அவர்கள் மனம் மாற அழைப்பு விடுக்கின்றார்.
இறுதியில் குரு யோயிதா மகன் செக்கரியா மூலம் கடவுள் சொல்கின்றார், கடவுளின் கட்டளையை மீற வேண்டாம் என்றும், அப்படி மீறினால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்கள் என்றும், கடவுளை புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணிப்பார் என்றும் செக்கரியா மூலம் கடவுள் எச்சரிக்கை விடுத்தாலும் இஸ்ரேல் மக்கள் மனம் திருந்தவில்லை. அரசன் யோவாசு திரும்பி வரவில்லை. இதன் விளைவாக அரசன் யோவாசு செக்கரியாவை கொலை செய்கின்றார். அரசன் யோவாசு சுத்தமாக யோயிதா காட்டிய பேரன்பை மறைக்கின்றார். ஆனால் பாருங்கள், தவறு செய்தவர்களுக்கு கடவுளின் தீர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் கடவுள் பெரும் படையை சீரியா படையினரிடம் ஒப்புவிக்கிறார். இதனால் யோவாசு தண்டிக்கப்படுகின்றார். கடும் காயமுற்ற நிலையில் அவரை விட்டு செல்கின்றனர். ஆனால் அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து படுக்கையிலே அவரை கொல்கின்றனர். அரசன் யோவாசை தாவீது நகரத்தில் அவரை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. இதுதான் கடவுளுக்கு எதிராக நாம் செயல்பட்டால் நாம் பெரும் தண்டனை. நாம் வாக்குறுதியின்படி வாழாமல், நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணிக்காமல் நாம் திசை மாறும்போது நம்முடைய வாழ்வும் இதே போலத்தான் இருக்கும். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுளின் வாக்குறுதி என்றும் நிலையானது. திருமணம் மூலம் நம் வாழ்வை இணைக்கிறார் என்றால் அந்த வாக்குறுதியில் நாம் நிலைத்து இருக்க வேண்டும். அரசன் யோவாசை போல் உலக ஆசைகளின் பின்னால் போனால் கடவுளின் தண்டனை அதி பயங்கரமாக இருக்கும். அதே நேரத்தில் அவருடைய வாக்குறுதியின்படி திருமண வாழ்வை நன்றாக வாழும்போது இறைவனின் பிரசன்னம் என்றும் நம்மோடு இருக்கும். அதே போலத்தான் குருத்துவமும் நம்முடைய வாழ்வு மேலோட்டமாக இருக்கிறது என்று ஒரு கணம் நாம் எண்ணினால் இன்று இப்பொழுதே மனம் திறந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டு நம் வாழ்வை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிப்போம்.